V4U மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வாரம் திரைக்கு வந்திருக்க பெருசு திரைப்படத்தை பற்றி தான் பார்க்க இருக்கோம். அது என்ன பெருசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் இடம் பார்த்து பொருள் கொள்ளுதல் மரபு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பெருசு அப்படிங்கிற தலைப்பு வந்து ஒரு இரட்டை அர்த்த வசனம், அதாவது டபுள் மீனிங் சொல்லுவாங்களா, அப்போ அதைத்தான் படத்தில் சொல்லியிருக்காங்க. அது வெட்ட வெளிச்சமாக தெரியுது. ஆனால் முழுக்க நகைச்சுவைக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு சின்ன விஷயத்தை திரைக்கதை வடிவில் படம் முழுக்க வர்ற படத்துக்கு ஒரு ஆடியன்ஸ் சிரிச்சுட்டு தான் போகணும் அப்படிங்கிற முழுக்க கங்கணம் கட்டி எடுத்த படம் தான் இந்த பெருசு திரைப்படம். இந்த படத்தை இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் தனது ஸ்டோன் பெஞ்ச் நிறுவனம் மூலமாக தயாரிச்சிருக்காரு. இளங்கோ ராம் படத்தை இயக்கியிருக்காரு. அருண்ராஜ் இசையமைச்சிருக்காரு. சத்ய திலகம் கேமரா ஒர்க் பண்ணியிருக்காரு. சூரிய குமரகுரு எடிட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் நடிகர்கள் அப்படி பார்த்தீங்கன்னா வைபவ், சுனில்குமார், நிகாரிகா, சாந்தினி தமிழரசன், பாலசரவணன், முனிஷ்காந்த், தீபா சங்கர், கிங்ஸ்லி, இன்னும் சிலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுனில்குமார், வைபவ் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி. இவங்களோட தந்தையார் வந்து படத்தோட ஓப்பனிங்கில் இறந்துடுறாரு. இவர் இறக்கும்போது அவர் உடம்புல ஒரு சின்ன ஒரு மாற்றம். அந்த மாற்றம் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் மர்ம பிரதேசத்தில், அதாவது ஒரு விரைப்புத்தன்மை ஏற்பட்டு பார்க்குறவங்க முகம் சுளிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால இவங்க ரெண்டு பேரும் அச்சப்படுறாங்க. இந்த விஷயத்தை எப்படி தந்தையார் வெளியில் இறந்துட்டாருங்கிறத வெளியில் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை மறைக்கணுமே அப்படின்னு ரொம்ப எல்லாரும் துடிப்பாங்க. முதல்ல மகன்கள் ரெண்டு பேத்துக்கும் தெரியும், அதுக்கப்புறம் அம்மாவுக்கு தெரியும், அப்புறம் சித்திக்கு தெரியும். குடும்பத்தில் ஒவ்வொருத்தவங்களும் தெரிஞ்சு குடும்பமே சேர்ந்து இந்த விஷயத்தை மறைச்சி அதுக்கப்புறம் நம்ம பாடி அடக்கம் பண்ணணும் அப்படி முடிவு பண்ணுறாங்க. ஆனால் பக்கத்து வீடு, எதிர் வீடு எல்லாருமே வந்து இந்த குடும்பத்து மேலே ஒரு சந்தேக பார்வை பார்ப்பாங்க. இவங்க நினச்ச மாதிரி அந்த பெருசுங்கிற வார்த்தைக்கு அந்த அர்த்தம் என்னங்கிற புரியறதுக்கு முன்னாடி அந்த அசிங்கத்தை வெளியில் மறைச்சு பாடி அடக்கம் பண்ணணுன்றதை படம் முழுக்க சொன்னாங்க. இவங்க அதே மாதிரி ஊருக்கு தெரியாமல் மறைச்சாங்களா, இல்லை ஊருக்கு தெரிஞ்சு அசிங்கப்பட்டாங்களா அப்படிங்கிறது அந்த படத்தோட ஒன்லைன். இதை திரைக்கதை வழியில் முழுக்க சிரிச்சுட்டு போகணும் அப்படிங்கிற நோக்கத்துக்கே அந்த படம் எடுத்திருக்காங்க. சில இடங்களில் நம்ம முகம் சிரிக்க முடிஞ்சது, சில முடிஞ்ச உண்மையிலே சிரிக்க முடிஞ்சது. ஆனால் 70-85% நம்ம சிரிச்சுட்டு வர்ற மாதிரி தான் படத்தில் சொல்லியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே சில வீடியோவில் சொன்ன மாதிரி தான் தமிழ் சினிமா வந்து இன்றைக்கி வந்து ஒரு நல்ல வளர்ச்சி பாதையில் போயிட்டுருக்கு அப்படி தான் நம்ம சொல்லணும். ஏன்னா பழைய படங்களில் பார்த்திங்கன்னா ஒரு படத்துக்கு வந்து கதை கரு அப்படிங்கிறது ரொம்ப மையமாக வச்சுட்டு இருப்பாங்க. அந்த கதை கருவில் என்ன சொல்ல வர்றாங்களோ அதை பற்றியே ஒரு தெளிவாக ஒரே நேர்கோட்டில் போயிட்டுருக்கும். சில இடைச்சொற்களாக நகைச்சுவை பாட்டு அப்படிங்கிறது சேர்க்கறது இயல்பான ஒன்று விஷயம் வந்தாலும், இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நகைச்சுவை அப்படிங்கிறத மூலதனம் வச்சுக்கோங்க. சின்ன விஷயத்த அதை ஒரு படம் முழுக்க சொல்கிறது அவ்வளோ எளிதான விஷயம் இல்லை. அதை நகைச்சுவையோடு சொன்னது வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே ஹைலைட்டு. இந்த படம் வந்து உண்மையில் நம்ம பார்த்துட்டு வந்தால் சிரிச்சுட்டு வர்றதுக்கு நம்ம கேரண்டி. ஒரு கதை, கருத்து, ஒரு மெசேஜ் அப்படிங்கிற விஷயம்லாம் இதுக்கு தேவை கிடையாது. 2.5 மணி நேரம் 2.25 மணி நேரம் சிரிச்சுட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்கு உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. வைபவ், சுனில்குமார் வந்து இந்த படத்தில் வந்து ஃபுல்லாக இவங்க ஃபுல்லாக இவங்க தான் அடிக்கடி வந்துட்டு போகிறாங்க. இவங்க எத்தனையோ படங்கள் நடிச்சிருந்தா கூட இவங்களெல்லாம் ஒரு பொரியல் மாதிரி பதார்த்தங்க மாதிரி கொஞ்சம் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த படத்தில் இவங்க 2 பேர் தான் படம் முழுக்க வர்றாங்க. முனிஷ்காந்த் மற்ற படங்களை காட்டி இந்த படத்தில் நிறையா நகைச்சுவை பண்ணியிருக்காரு. பாலசரவணன் சொல்லவே வேணாம், எந்த படத்துலையும் அவர் ஸ்கோர் பண்ணுவார். இதுலேயும் கொஞ்சம் கூட அவரோட கேரக்டர் கொஞ்சம் கூட சலிக்காமல் கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. அதேமாதிரி அம்மா கேரக்டர் வந்து மயங்க 2 பேரும் உலக்க ஒருத்தர் சப்பாத்தி கட்ட ஒருத்தர் வச்சுக்கல, என்னடா அப்பா அடிச்சு கொண்டுட்டீங்களா, அவங்க அதாவது முதல்ல பதட்டப்படுவாங்க. அப்புறம் இவங்க உடம்பு பார்த்துட்டு அவங்க ஒரு ஷாக் ஆவாங்க. அந்த ஷாக் வந்து உண்மையிலே நம்மளால சிரிக்கிற மாதிரி இருக்குது. அப்போ புருஷன் இறந்துட்டான்னு அழுகிற காட்டிலும் அந்த உடலில் இருக்க மாற்றத்தை பார்த்து இவங்க முகத்தில் வெளிப்பாடை காட்டுற விஷயம் உண்மையிலே நல்லாயிருக்கும். அவங்கள தொடர்ந்து தீபா சங்கரை பார்த்துட்டு அவங்க ரியாக்ஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனை அடுத்து நம்ம சாந்தினி நிகாரி கதாநாயகி நிகாரியாக இருக்கட்டும், சாந்தினி தமிழரசன் அவங்களாம் வந்து மாமனாரை பார்த்துட்டு ஷாக் ஆகிற பற்றிலாம் மாமியார் வந்து பார்க்காதீங்க திரும்பங்கும்போது அவங்க ரகசியமாக பார்க்குற காட்சியில் உண்மையிலே தியேட்டரில் நல்லா சிரித்தாங்க. பல இடங்களில் நம்ம சிரிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி ஒரு சிரிக்கணுங்கிற ஒரு கங்கணம் கட்டி சிரிக்க வச்சுருக்காங்க அப்படி தான் சொல்ல முடியும். வேறு பெருசாக கருத்துவோ மற்ற எந்த ஒரு மெசேஜும் கிடையாது. வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுட்டு வரலாம் அப்படிங்கிறத வந்து நல்லா படம் முழுக்க பண்ணியிருக்காங்க. வேறு வந்து படத்தில் வந்து கருத்து சொல்கிறதுக்குன்னு ஒன்றும் இல்லை. ஆனால் சில இடங்களில் நம்ம முகம் சுளிக்கிற மாதிரி இருக்குது. சரி, தமிழ் சினிமாவுக்கு வேறு கதை கிடைக்கல, இதை போய் திறந்து எடுத்தாங்க அப்படிங்கிற சின்ன சந்தேகமும் கேள்வி நமக்கு இருந்தால் கூட, எத்தனை படத்தில் தான் கதாநாயகன் டாக்டர் ஆகிறது, போலீஸ் ஆகிறது, பெரிய கோடீஸ்வரன், தொழிலாளி இப்படின்னு திரும்ப வரலாற்று படம், புராண படம், காதல் கதை, சென்டிமெண்ட்டு, அக்கா தங்கச்சி அண்ணன் எப்படி தான் படம் இருப்பீங்க. சரி, ஒரு மாறுதல் கெடுத்து பார்ப்போம் அப்படின்னு பண்ணியிருக்காங்க. இது வந்து
நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது ஆடியன்ஸ் பார்வைக்கே விட்டுறேன். ஆனால் சிரிச்சிட்டு வரலாம் அப்படிங்கிறது உத்தரவாதம் கொடுக்கலாம். பொதுவாக ஊரில் ஒரு மரணம், அதாவது இறப்பு நடந்துச்சுன்னா அவர் இயற்கை மரணமா செயற்கை மரணமா ஏதாவது சதி பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, துக்க வீட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டில் ஒரு ஆள் இறந்துட்டார் அப்படிங்கிற மைண்ட் செட் இருக்கும். ஆனால் எதிரில் பக்கத்தில் அடுத்த தெருவில் இருக்கவங்க ஒரு சந்தேக பார்வையில், என்னடா நல்லா தானே இருந்தார், காலைல வரைக்கும் நல்லா தானே இருந்தார், எப்படி திடீர் அப்படின்னு ஒரு சந்தேக பார்வையில் ஏதாவது கொளுத்தி போட்டுகிட்டே இருப்பாங்க. எப்பா நேற்று வரைக்கும் நான் அங்கே பார்த்தேன்ப்பா, நேற்று அந்த பொம்பளோட பேசிகிட்டு இருந்தார் அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு கட்டுக்கதை. இறந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்னென்ன செஞ்சார் அப்படிங்கிறத வந்து அப்போ சொல்கிறது வழக்கம். அதே மாதிரி இந்த படத்துக்கு அதையும் நகைச்சுவையாக தான் சொல்லியிருக்காங்க. இறுதி காட்சியில் வந்து தனக்கு வந்து ஒரு வப்பாட்டி இருக்க மாதிரி காமிப்பாங்க. அது வந்து நகைச்சுவையின் உச்சம் சொல்லலாம். சாவு வீட்டில் வந்து சக்களத்தி சண்டை, குடும்பி சண்டை, அதுக்குள்ளே சின்ன மருமக வந்து அவங்க அம்மா அப்பா வந்து ஏய் சொத்துக்கு பங்குக்கு ஆள் வந்தது விடாதறி அடித்து துரத்துங்க அப்படின்னு சின்ன மகனுக்கு வந்து அவங்க மாமியாக ஏற்றி விடுவாங்க. பெரிய மருமகள் வந்து அவங்க சம்மந்தி அம்மா வந்து மருமகனை ஏற்றி விடுவாங்க. உங்கள் சொத்துக்கு பங்கு கால் வருதியா, துரத்தி விடுங்க அப்படின்னு சொல்லி ஏற்றி விடுவாங்க. அந்த காட்சியால் உண்மையிலே ரொம்ப நகைச்சியோட உச்சமாக இருந்தது, நல்லா ரசிக்கிற மாதிரி இருந்தது. ஸோ இந்த ஒரு மரணம் அப்படின்னா கொளுத்தி போடுறதுல வந்து சொந்தக்காரங்க பந்தக்காரங்க தவறாமல் செய்வாங்க. அதை இதுலேயும் செஞ்சுருக்காங்க. இதே மாதிரி இது இந்த மாதிரி கதை எங்கேயோ நடந்திருக்கும். இன்னொரு விஷயம், இந்த படத்தில் சொன்ன விஷயம் வந்து நமக்கு வந்து வெளியில் வந்து இதுதான் நடந்துச்சு, இந்த கொன்னுட்டாங்க, அடிச்சிட்டாங்க, விஷம் வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறத ஒரு மரணம் எப்படி நடக்கும்னு சொல்லுவோம். பட் ஆனால் இந்த மரணம் வந்து வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு உடல் உறுப்பு சம்மந்தப்பட்டதுனால சொல்கிறதுக்கு நமக்கு சங்கடமாக இருந்தால் கூட அதை நகைச்சியாக சொல்லியிருக்காங்க. அது உண்மையிலே உங்களுக்கு நகைச்சியாக இருக்கா இல்லை அருவருப்பாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் தான் பார்த்துக்குங்க. சிரிச்சிட்டு வர்றதுக்கு மட்டும் உத்தரவாதம் சொல்லலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்திடுங்க.